ஹாய்ண்ணா. வணக்கம் வியூவர்ஸ், நானும் யோகியன். பேக் வித் another travel vlog. ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் ட்ராவல் தாங்க நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஆல்ரெடி எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே பார்க்கிங் லாட்லேயே நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேங்க. அங்கேருந்து வண்டி கோயம்பேடு வரைக்கும் போயிட்டு ரிட்டன் மதுரவாயில் போரூர் வழியாக தான் போக போகுது. ஸோ நான் என்ன பண்ணேன், மதுரவாயில் தான் நம்ம இருக்கோம். நேராக பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் எக்ஸ்டீரியர்ஸ், ஷார்ட்ஸுக்கு தேவையான இன்டீரியர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேங்க. ஸோ மெயின் வ்ளாக், அதாவது ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இல்லாமல் மெயின் ஒரு பெரிய வ்ளாக் போடுறதுல இந்த வீடியோ. ஸோ இதுக்காக தான் நான் இந்த ரன்னிங்கில் எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஏசியில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஷார்ட்ஸ்க்காக முன்னாடியே போய் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஜேர்னியில் நான் பஸ்ஸில் ஏறிட்டேன், மதுரவாயில் ஏறிட்டேன். இதுக்கு முன்னாடி பஸ் ஏறக்கூடிய ஷார்ட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ரோ பஸ்ஸுக்குள்ளே தான் தரணும் அப்படின்றதுக்காக தான் வெளியே எங்கேயுமே நான் பேசலை. உள்ளே வந்து வெளிச்சத்தில் உட்காந்து பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ வாங்க பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாத்தையும் இப்படியே பார்த்துடலாம். எங்கே போகிறேன்றது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திருச்செந்தூர் தாங்க போகிறேன். ஜேஜே யாத்ரா புது வண்டி சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த புது வண்டியில் சூப்பராக ஒரு வ்ளாக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். டபுள் சீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே இந்த சென்டர் ஸ்க்ரீன் தாங்க. ஒரு சின்ன கம்பி ஒன்று வச்சுட்டு சென்டர் ஸ்க்ரீன் எல்லோ கலரை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த சீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த சீட்டில் இருக்கவங்களுக்கும் செப்பரேஷன் இருக்கும். ஆல்ரெடி அங்கே ஒரு சாலிட் செப்பரேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு சில பஸ்ஸஸில், அது இதில் ப்ரொவைட் பண்ணலை. இதுவே வந்து பெட்டரானதாங்க. ஏன்னா ஃபுல்லாக இந்த எண்டில் ஆரம்பித்து இது வரைக்கும் 2 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் அழகாக இதை தனித்தனி சீட்டில் புக் பண்ணிவிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அதுதாங்க நம்ம சீட்டு. ஸோ டபுள் சீட்டில் எப்படி இருக்குன்றதை காட்டணுன்றதுக்காக தான் இங்கே ஏறி உட்காந்து இதை அப்படியே கவர் பண்ணேன். அந்த சீட்டில் உட்காந்து அம்யூனிட்டிஸ் பற்றி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்மளோட சீட்டு இதுதாங்க, U6 அப்பரில் 6. அதாவது உள்ளே வந்த உடனே ரைட் சைடு அப்பரில் இருக்கிற 2வது சீட்டுங்க. லோவரில் 2 ஒன்று தான். ஸோ லோவரில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றதை காமிச்சிடுறேன். அப்படியே பெட் ஸ்ப்ரெட்டில் ஜேஜே யாத்ரான்னு இவங்களோட லோகோ as well as நேம் போட்ட மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ஷீட்ஸில் அதே தாங்க, சேம் லோகோ அண்ட் நேம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் லைட் கலரில் இருக்குது. மோரார்லஸ் ஒரே கலர் தான், பட் இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. பில்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் ரெஸ்ட் உங்களுக்கு டார்க் ப்ரௌனில் இருக்குங்க. மொபைல் ஃபோன் ஹோல்டர் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு ப்ளக் டைப்லேயும் இருக்குது, USB டைப்லேயும் இருக்குங்க. C டைப் போர்ட் நம்ம கொடுக்கல இதில். ஸோ இது 2 டைப் தான் இருக்குது. விண்டோ ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர்லேயும் பிளாக் கலரில் ஒரு மிடில் ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ரேக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லீப்பர்ஸ்க்கு இந்த மாதிரி குட்டியாகவும், பெரிய ஸ்லீப்பர்ஸ்க்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பெருசாகவும் இருக்குது. வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோல்டர் பேக் நீங்கள் அழகாக இங்கே வைக்கலாங்க. பெரிய பேக் இங்கே வைக்க முடியாது. ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளோவில் சூப்பராக வருதுங்க. காலுக்கு நேரம் வர மாதிரி ஒரு ஏசி வெண்ட் இங்கே இருக்குது. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வெண்ட் அட்ஜஸ்டபுளுங்க. நல்லா செம்ம ஸ்பீடாக வருது காற்று. கிட்ட வேணால் வைக்கிற சவுண்டு வருதான்னு பாருங்கள். ஸோ சவுண்டு வந்துட்டு நின்றுருக்கும். நான் இதை ஆஃப் பண்ணோன்னே ரீடிங் லேம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை பளிச்சுன்னு கண்ணில் அடிக்குதுங்க. உட்காந்து ஏதாவது படிக்கிறீங்களா, ஏதாவது எழுதுறீங்க, பஸ்ஸில் யார் படிக்க போகிறான்ற மாதிரி இருக்கும். யாராவது 1-2 பேர் ஏதாவது கணக்கு பார்ப்பீங்களே, ஏதாவது சும்மா புக்கு படிக்கலான்னு படிப்பீங்க. உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பஸ்ஸோட மாடிஃபிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த சீட்டரை பாருங்கள், ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்றதை இதுக்கப்புறம் போய் காட்டுறேன். அதாவது டிரைவருக்கு பின்னாடி இருக்கிற சீட்ஸ் எல்லாமே டூவல் டைப்பில் சிட்டிங் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே லோவருக்கு, மேலே அப்பருக்கு எப்பவும் போல் ஸ்லீப்பர் தாங்க. ஆனால் லெஃப்ட்லேயும் சீட்டர் கொடுக்காம இங்கே ஸ்லீப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலேயும் கீழேயும் ஸ்லீப்பருங்க. ஸோ சீட்டிங்னு பார்த்துறப்ப உங்களுக்கு டிரைவர் பின்னாடி இருக்க இந்த டபுள் சீட்ஸ் மட்டும்தான். மிச்சம் 3 சைடுமே உங்களுக்கு ஸ்லீப்பர் தாங்க கொடுத்துருக்காங்க.
இந்த பஸ்ஸில் மொத்தம் 24 சீட்டரும் 22 ஸ்லீப்பரும் கொடுத்துருக்காங்க, மொத்தமாக எல்லாமே சேர்த்து. ப்ளஸ் ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் கவர் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடர், நல்லா ஸ்டீல் லேடர், கிரே கலர் பெயிண்ட் அடித்து செம்ம க்ரிப்போட நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங் கொடுத்துருக்காது தாங்க இதில் பெரிய ஹைலைட்டு. இந்த சாண்டில் கலர் பிரெட் ஸ்ப்ரெட்டுக்கும் எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸுக்கும் இந்த மாதிரி எல்லோ அண்ட் ஒயிட் மிக்ஸ்டு ஸ்ட்ரிப் டைப் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இடம் ஃபுல்லாக பாருங்கள் எந்தளவுக்கு ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்குன்னு. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே நீங்கள் சின்னதாக மொபைல் ஃபோனோ இல்லை ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு திங்கோ புக்கோ அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். லெக் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, நல்லா அட்ஜஸ்டபுளாக தான் இருக்குது. சீட் இன்னும் கவர் கூட பிரிக்கலைங்க, புது வண்டின்றதுனால. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க. சார்ஜிங் பாயிண்ட் அதே மாதிரி தான். ஸோ சார்ஜிங் பாயிண்ட்டுமே உங்களுக்கு சிட்டிங் சீட்ஸுக்குமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக விண்டோ ஸ்க்ரீன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சீட்டில் இருக்கவங்க ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஸ்லீப்பர் சீட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரிப்போட சைடில் தலை இந்த பக்கம் வெளியே தெரியாமல் தலை இடிச்சிக்காமல் கீழே விழுந்துடாத அளவுக்கு ஹெட்டுக்கு மட்டும் நல்லா சேஃப்டியாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக காலுக்கு அந்த கம்பி வந்துட போகுதுங்க ஏனி. ஸோ அதனால் இந்த இடத்துல இன்னொன்று தேவைப்படலை. சீட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்பர் அண்ட் லோவர் அப்படியே ஒரு ஆரோ மார்க்கோட போட்டு சூப்பராக பிங்க் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற ஸ்பேஸ் கூட கார்பெட் ரெட் கலரில் தாங்க கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி டோரும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா சேஃப்டிக்கான பொருளுமே எல்லாமே ப்ரிகாஷனாக வச்சுருக்காங்க. அங்கே ஆக்சுவலி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்டர்பாக ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இங்கேருந்தே காமிச்சிட்டேங்க. ஸோ கைஸ் வண்டியோட கேபின் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஹாய்ண்ணா. ஹாய். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேபினை காமிச்சிடுறேன், அப்புறம் உங்கள் 3 பேர்ட்டையும் தனியாக இன்டர்வியூ எடுக்கலாம். இங்கே உங்களுக்கு படி ஏறுற இடத்துல ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு ஃபேன் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே உட்காந்துருக்க ஒரு பர்சனுக்கு டிரைவருக்கோ அட்டெண்டருக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரூஃப் டாப்பும் இருக்குங்க. ஸோ அது ஓப்பன் விட்டாலும் நல்லா காற்று வரும். மேலேயுமே ஒரு பர்த்து கொடுத்துருக்காங்க இன்னொரு டிரைவருக்கு. அண்ட் அங்கே ஒரு ஃபேனுங்க டிரைவருக்கு வேறு. ஸோ எல்லா பக்கமும் ஜன்னல் இருக்குது. ப்ளஸ் ஃபேன் வந்து எதுக்கு தேவைப்படும்னா வெயில் டைமில் ஈவினிங்கில் வண்டி எடுக்கிறாங்க, இல்லை டே டைமில் காலையில் இப்போ நம்ம தூத்துக்குடி வந்து ஏர்லி மார்னிங் போயிட்டோம்னா அங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போகணும் இல்லையா. ஸோ அப்போ வெயில் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமுக்கு இந்த 2 ஃபேனுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க, இவ்வளோ ஜன்னல் இருக்குது, இவ்வளோ ரூஃப் டாப் இருக்குது, எதுக்குடா இன்னொரு ஃபேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதில் பார்த்தீங்கன்னா யோர் லக்கேஜ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே எழுதியே போட்டிருக்காங்க. வெல்கம் டு ஜேஜே யாத்ரா. நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் டிக்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ன்றது இருக்குது. ஸோ இதை பண்ணுறவங்களும் விருப்பம் இருக்கவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட பெரிய ஸ்பெஷாலிட்டிங்க, ரெஸ்ட் ரூம் தெளிவாக எழுதி போட்டிருக்காங்க பேப்பரில். யூஸ் யூரினல்ஸ் ஒன்லி அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அதர்வைஸ் யூஸ் பெனால்ட்டி ₹2000. நீங்கள் யூரினை தவிர வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ₹2000 கண்டிப்பாக பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டே வந்து யூரினல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் நல்லா ப்ரீமியமாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது சொல்லணும். இங்கே பாருங்கள், இந்த டோரே வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லாக் இருக்குது, இது இன்னொரு லாக்குங்க. ஸோ தெரியாமல் நம்ம உள்ளே இருக்கப்ப வேறு யாராவது வெளியேருந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே இந்த சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்ட் கிரிப் இருக்குது. டைல்ஸை பாருங்கள், நல்ல ப்ரீமியமான டைல்ஸுங்க. நல்லா லைட், சூப்பரான லைட்டு, ஒயிட் அண்ட் ப்ளூவில். ப்ளீஸ் ஃப்ளஷ் யூரினல் ஆஃப்டர் யூஸிங், யூஸ் யூரினல் ஒன்லி, அதர்வைஸ் 2000 ஃபைன். ஸோ மிரர் ஒன்று இருக்குது, சோப் டிஸ்பென்சர், தண்ணியுமே சிங்கில் சூப்பராக வருது. ஸோ ஹேண்ட் ஷவருமே இருக்குங்க.
யூரினல் மட்டும்தாங்க, தெளிவாக இதில் போட்டிருக்கு யூரினல் மட்டும்தான். இதில் ஏசி காத்தா என்னது, இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குங்க, இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் இங்கே தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ யூரின் போயிட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும், விட்டுட்டிங்கன்னா தண்ணி நின்றுடும். ஹேண்ட் கிரிப்பிங் ஒன்று இருக்குது. ஸோ யூரினல் மட்டும்தாங்க இதை யூஸ் பண்ணணும். நல்லா சூப்பராக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, நிஜமாகவே ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த டைல்ஸ்லாம் பாருங்கள், நல்லா குவாலிட்டியான டைல்ஸை போட்டிருக்காங்க. உள்ளே நிஜமாகவே ஒரு ரூமோட ரெஸ்ட் ரூமில் இருக்க ஃபீல் கொடுக்குதுங்க. நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாகவே இருக்குது. கைஸ், வண்டி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10ல் நிப்பாட்டுறதுக்காக வராங்க. 9 or 10 இதில் தாங்க இருக்கும். 9ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் வண்டி தான் நிறையா இருக்கும், இல்லைனா 10ல் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அப்படி போய் நிப்பாட்ட போகிறாங்க. யூட்டர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு சென்டர் ஸ்பேஸ் இருக்குது. நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ எம்டியாக இருக்குது. இருக்க மொத்த க்ரௌடுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபியூ பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே நின்றுறாங்க. அவங்க தெரியவும் மாட்டேங்குது இத்தனை வண்டி, இவ்வளோ லக்ஸுரியான வண்டியெல்லாம் வந்து இங்கே தான் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு. ஸோ 10, 11, 12 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரைமான பிளாட்ஃபார்ம்ஸுங்க. ஸோ முக்கால்வாசி பேர் பார்க்குறவங்க இங்கே வந்து ஏறுங்க, உங்களுக்கு எல்லா வண்டியுமே இங்கே தான் நிப்பாட்டுறாங்க. ஃபார் ஃபுட், சிகரெட் அண்ட் ஆல்கஹால். ஸோ ஒரு பெரிய பேனரே, ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டிட்டாங்க இந்த இடத்துல உள்ளே ஏறும்போது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இன்டீரியர் கேபினு. பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அதான், ஏறுறவங்களுக்கு இவ்வளோ பளிச்சுன்னு எல்லாமே தெளிவாக எழுதி புரிகிற மாதிரியும் இவ்வளோ கிளியராக சூப்பர் லைட்டிங்கோடு கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ கைஸ், இந்த பஸ்ஸோட 3 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸுங்க. ஜேஜே யாத்ராக்கு இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டியோட முக்கியமான 3 பேர். அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்ன? அப்துல் சலாம். அப்துல். மாரியப்பன். நீங்கள்? அபீப் ரஹ்மான். அண்ணா எத்தனை வருஷமா நீங்கள் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 8 வருஷமா. நீங்கள்? 3 வருஷமா. நீங்கள் 7 வருஷமாக இருக்கீங்க. இப்போ 3 பேருமே டிரைவிங் தெரியுமா? ஓ, அட்டெண்டர் கம் டிரைவர்ஸ் நீங்கள் 3 பேருமே. சூப்பர். இப்போ இந்த 3 பேரில் யார் அட்டெண்டர் இன்னைக்கு? அவங்க 2 பேரும் டிரைவர்ஸ், நீங்கள் அட்டெண்டரா? சூப்பர். நீங்கள் வந்து இப்போது 7 வருஷமாக இருக்குன்னு சொன்னீங்களே, 8 வருஷமாக நீங்கள் ஆம்னி பஸ் மட்டும் தான் இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னால் நான் லோக்கலில் பஸ் ஓட்டினீங்க. லோக்கல். சரி சரி. இந்த ரூட் வண்டி. சூப்பர். ஓகே. நீங்கள்? நம்மளோட வண்டி எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாப் எடுக்கிறீங்க, எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க, ஒன்று எத்தனை மணிக்கு திருச்செந்தூர் போகுது, நடுவில் இருக்கிற ரூட்டு, இது அப்படியே நீங்களே டீட்டெயிலாக சொல்லுங்கள். கரெக்டாக நம்ம வந்து கோயம்பேடில் 8:30 வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி. 8:30 ஸ்டார்ட் பண்ணி நேராக கிளாம்பாக்கம் 9:25, செங்கல்பட்டு 9:10, நேராக திருச்சி, மதுரை 4:30 மணி, தூத்துக்குடி 7:20, சரி, திருச்செந்தூர் 8:30 மணி. சூப்பர்ண்ணே. இப்போ ரிட்டன் ட்ரிப் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். திருச்செந்தூரில் 7 மணிக்கு, சென்னை எப்போ வரும்? 7:30 மணிக்கு வரும். சூப்பர்ண்ணே. நம்ம வண்டியில் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஆல்ரெடி. நீங்கள் எங்கெங்கே நடுவில் நிப்பாட்டுவீங்க, எதுக்காகலாம் நிப்பாட்டுவீங்க? அசோசியேஷன் மட்டும் போடுவோம், டீசல் போட மட்டும் போட்டுக்கிறோம். அது அவசியமாக கேண்டீன் போடுவோம். அந்த ரெஸ்ட் ரூம் கேண்டீனில் தான் தண்ணி பிடிக்க மாட்டேன், பாத்ரூம் தண்ணி பிடிக்க மாட்டேன். கேண்டீன் நிப்பாடு. அது எங்கே இருக்குது? அது அசோசியேஷன் உளுந்தூர்பேட்டை கிட்ட இருக்குது. சரி சரி, ஓகேண்ணே. சூப்பர். தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ.
ஸோ இன்றைக்கி வீக் டே டியூஸ்டே ஈவினிங்ன்றதுனால க்ரௌடு கம்மிங்க. கிளாம்பாக்கத்துலேயுமே ஒரு 2 பேர் வர வேண்டியவங்க ரொம்ப டிலேடாக வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் லேட்டாக வந்தாங்க. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் பிரேக் நம்ம கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பரவாயில்ல, அதை கோப்பப் பண்ணிவிடுவோம், நாங்கள் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டியும் மூவ் பண்ணிட்டாங்க. வாங்க போய் ஏறலாம். லாக் பண்ணுங்க. ஸோ கிளாம்பாக்கத்தில் நிப்பாட்டிட்டு நம்ம வண்டி டுவர்ட்ஸ் திருச்செந்தூர் சூப்பராக கிளம்பியாச்சுங்க. இங்கே வர வேண்டிய பேசஞ்சர்ஸ் ஒரு 2 பேர் கொஞ்சம் டிலேடாக வந்துட்டாங்க. அண்ட் வீக் டேன்றதுனால ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு. ஸோ 1-2 பேர் அங்கங்கன்னு பார்த்து சேர்த்து பேசஞ்சர் கவுண்ட்டுமே ஒரு டீசெண்டான க்ரௌடு இப்போ ஏரியாச்சு. வீக் டேக்கு ஓகேயான க்ரௌடு தாங்க இது. ஸோ சூப்பராக நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். கைஸ், கிளாம்பாக்கத்துலேருந்து வண்டி வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற ஒரு ஸ்பெஷலான திங் இருக்குங்க. வண்டியில் புது வண்டி இது ஆக்சுவலி. ஸ்பீக்கர் ப்ளூடூத் எல்லாமே கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம அழகாக எவ்ரி ட்ரிப் வைப் பண்ணிவிட்டு டிரைவரோட ஜாலியாக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறோமோ, இன்றைக்கி அதே பண்ணலான்ற ஐடியா தாங்க இருக்கேன். என்னென்ன பண்ணலாமா? வாய்ப்பு இருக்கா? பண்ணலாம். ஸோ சூப்பராக சாங்ஸ் போட்டு நாங்கள் கேட்க போகிறோங்க. ஆனால் என்ன ஒன்று, இந்த பெரிய வீடியோவில் உங்களால் அதை கேட்க முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. ஸோ நாங்கள் வைப் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், மாமண்டூர் பிரிட்ஜை தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ரொம்ப நேரமாக வண்டி இந்த வாக்குலேயே போகுது, மெதுவாக போகுது. ஸோ இந்த இடத்துல நல்ல ஹெவி டிராஃபிக் ஜாமாக இருக்குது ஃபுல்லாக. ஆனால் இந்த டிராஃபிக் ஜாம்லேயும் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டின்னர் டைம். நமக்கு வண்டி வந்து டின்னர் எங்கே நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ கடையிலே பார்சலுக்கு டிரைவரை நாங்களாம் எங்கே சொல்லுவாங்களோ அங்கேயே சொல்லிட்டேன். பெஸ்ட்டு விஷயமே, இவங்க முன்னாடி சொன்னாலும் சரி, இவங்க இல்லாதப்போ சொன்னாலும் சரி, பெஸ்ட்டு விஷயமே நானும் சாப்பிட்ணுன்னு எனக்கும் வாங்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த 3 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். அண்ணா தேங்க்யூ. ஸோ ஹோட்டல் இங்கே ரெஸ்ட், இது ஒரு இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தான். நம்ம வண்டி ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டுவாங்களே தவிர ஹோட்டலுக்கு டின்னருக்கு நிப்பாட்ட மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. டீ பிரேக் வேணா அந்த 1 மணிக்கு நிப்பாட்டுற இடம் தான், பெட்ரோல் போடும்போது, டீசல் போடும்போது. மற்றபடி வேறு எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. நான் ஸ்டாப்பு ஃபியர்ஸாக ஸ்பீடாக போவாங்கன்னு சொல்கிறாங்க. டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக் இல்லாதப்போ எப்படி போகுதுன்றத ரொம்ப ஈகராக இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு டாப்பில் போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி சப்பாத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒரு ஆம்லெட் இருக்குது. ஸோ சப்பாத்தியும் ஆம்லெட்டும் சேர்த்து டின்னருக்கு சூப்பராக அடித்து விட்டுட்டு ஜேர்னியாக கண்டினியூ பண்ணலாங்க. C3 லாரல் சினிமாஸ் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இதுதாங்க. இது ஒரு 2 டைம் வந்திருக்கேன். மாமண்டூர் பிரிட்ஜை தாண்டி லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுக்கு நேராக தாங்க நமக்கு டிராஃபிக்கில் வண்டி நிற்குது. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வண்டி நிற்குதுன்னு. எல்லா வண்டியும் அப்படியே நிற்குது. ஸோ இது என்றைக்கு கிளியர் ஆகி எப்போ போகிறோன்றதை பார்ப்போம். மீன்வேல் நம்ம டின்னர் சாப்பிடுவோங்க. கைஸ், ரோடு போடுறது தாங்க எங்கள் டிராஃபிக்கு. அந்த இடம் பாருங்கள், இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் எல்லா வண்டியும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்படி வண்டி போகுதுன்றது தெரில, பார்ப்போம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வண்டி 100 km/h ஸ்பீடில் ஓடிட்டுருக்குங்க. ஈவன் 100-110 வரைக்கும் மேக்ஸிமம் ஓட்டுறாங்க. செம்மையாக இருக்குது. காற்று 3 பக்கத்தில் வந்து அடிக்குது. பாருங்கள், ஸ்பீடு 100 தாங்க டச் பண்ணி ஓடிட்டுருக்கு. நம்மளோட இந்த பஸ் என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கெப்பலா பில்ட்டு தாங்க. 13.5 மீட்டர்ஸ் லாங்கான வண்டி, BS6 வேரியண்ட்டுங்க. ஸோ சூப்பராக புது பஸ்ஸை செம்மையான ஒரு ரேஞ்சில் தாங்க எடுத்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு புது வண்டி 2 வண்டி திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு ஒன்றும், சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு ஒன்று ஓடிட்டுருக்கு. பட் மற்ற இடங்கள்லேருந்து வேன் பிக்கப்லாம் இருக்குங்க. ஆன் தி வேல எந்தெந்த ரூட்லலாம் கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த ரூட்டில் கனெக்ட் பண்ணி உங்களை இந்த பஸ்ஸில் போர்ட் பண்ணுவாங்க. கைஸ், டைம் கரெக்டாக 1:30 ஆகுது.
நம்மளோட வண்டி இப்போ டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் அசோசியேஷனாங்க. கள்ளக்குறிச்சியில் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே நிற்கிற வண்டி எல்லாமே டீசலும் போட்டுட்டு அன்னபூர்ணா ஹோட்டலில் டின்னர் பிரேக்கோ இல்லை இந்த ரெஸ்ட் பிரேக்கோ நிப்பாட்டியிருப்பாங்க போல். ஒரு சிலர் பெட்ரோல் டீசல் போட்டிருக்கலாம், ஒரு சிலர் டீசல் இல்லாமல் ஆல்ரெடி ஃபில் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரெண்டும் இருக்குங்க, ஆம்னி பஸ் அசோசியேஷன் ப்ளஸ் இந்த ஹோட்டல். பாருங்கள், நல்லா பெரிய ஸ்பேஸாக இருக்குங்க, பெரிய பார்க்கிங் இருக்குது, எத்தனையோ வண்டி நிப்பாட்டலாம். இதில் இப்போ 4 வண்டி அட் அ டைமில் டீசல் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வண்டியும் டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக பிட்டில் ஏற்றிட்டுருக்காரு. நம்ம வண்டி அங்கே டீசல் ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ அங்கேருந்து அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கேண்டீன் போட போகிறாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் வண்டிக்கு டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ டபுள் ஒர்க் இதில் அப்படியே ஒரே இதில் பண்ண மாதிரி ஆயிருங்க. டீசலும் போட்ட மாதிரி ஆச்சு, வண்டிக்கு டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ண மாதிரி ஆச்சு டாய்லெட்டுக்கு. ஸோ இப்படி தாங்க ஹோஸ் பைப்பில் தண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே டேங்கை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அப்படியே உள்ளே மோட்டர் வச்சு உள்ளே இழுத்து ரெஸ்ட் ரூமுக்கு தண்ணி வருங்க. பூஸ்ட்டுங்க, டீ காஃபி சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், பூஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டார் அண்ணன். ஸோ நம்மளோட ஷார்ட் பிரேக் முடிஞ்சிருச்சுங்க. அங்கே ரொம்ப நேரம் நின்றுருந்தோம் ஃபுல்லாக டீசல் ஃபில் ஆகிற அளவுக்கு. இங்கே கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தாங்க, தண்ணியும் ஃபில் ஆகிடுச்சு. ரெஸ்ட் ரூம் போகணுன்னு நினச்சவங்க, வெளியே போகணுன்னு நினச்சவங்க போயிட்டு வந்துட்டாங்க. உள்ளே இருக்குன்றதுனால பிரச்சனையும் இல்லை. சூப்பராக இருக்குங்க இந்த ஹோட்டல். டீ பாயிண்ட்டுன்னு இருக்குது, எல்லாமே இருக்குது உள்ள. ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸு, ஐஸ்கிரீமு, டாய்ஸு, டீ, அப்புறம் பேக்கரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து அண்ணன் தான் ஓட்ட போகிறாரு. ஸோ அழகாக தலையெல்லாம் சீவிட்டு ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ வந்து உக்காந்துட்டாரு. ஸோ இங்கேருந்து டுவர்ட்ஸ் திருச்செந்தூர் அண்ணன் செகண்ட் டிரைவ் பண்ண போகிறாரு. எவ்வளோ தூரம் ஓட்டுறாரு, எப்படி ஓட்டுறாரு, என்ன ஸ்பீடில் ஓட்டுறாருன்றதை பார்க்கலாம். ஸோ 2வது டிரைவர் அண்ணனும் ஏறிட்டாங்க, வண்டியை மூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம போய் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதாங்க. ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் தூங்கணுன்னா அதுக்கடுத்து மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ளே போவோம் வண்டி. ஸோ அதை நம்ம கவர் பண்ணலாம். அதுக்கடுத்து விடிகிறப்ப அந்த தூத்துக்குடி லைன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். வண்டி ஒரு 10-15 மினிட்ஸ் டிலேடாக தாங்க இருக்குது. பட் அது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம 2 இடத்துல ரொம்ப ஸ்லோவானோம். அந்த 2 இடத்துல ஒரு டிராஃபிக்கு, ஒரு பிரிட்ஜு கட்டின இடம், இன்னொன்று ஆக்சிடெண்ட் ஆனது. ஸோ ரொம்ப நேரம் லேட் ஆகும்னு நினச்ச நேரத்தில் செம்ம ஸ்பீடில் ஓட்டிகிட்டு வந்தாங்க. 100-110 ஓட்டிகிட்டு வந்தார். அதனால் 15 மினிட்ஸ் டிலேன்றது இப்போ ஒரு மேட்ரே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விடிய காலில் எந்திரிச்சு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். hours later. மதுரை ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் ஒரு 4 பேர் டீ போர்டிங் இருந்தாங்க. இறக்கி விட்டுட்டு வண்டி அப்படியே கிளம்பிடுச்சுங்க. வேஸ்ட்டாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அப்படியே வெளியே இறக்கி விட்டுட்டு இங்கேருந்து இப்போ அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு மறுபடியும் பாண்டி கோயில் பைபாஸ் வழியாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
மக்களே, டைம் கரெக்டாக 7:30 ஆகுதுங்க. தூத்துக்குடி ரீச் இருக்கோம். செம்ம ஜேர்னிங்க. நடுவில் மதுரை வந்தோடனே எந்திரிச்சு வந்து வீடியோ எடுத்தேன். அகைன் மறுபடியும் போய் படுத்துட்டேன். அப்படி ஒரு தூக்கங்க. செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஏசி சில்னஸ் அவ்வளோ கூலிங்காக இருக்கிறதுனால படுத்த உடனே தூக்கம் வந்துச்சுங்க. வேறு ஆல்ரெடி டயர்டாக இருந்தேன்னா சூப்பராக வச்சு செஞ்சிருச்சு. நல்ல ஒரு தூக்கம். இன்னும் வேறு கரெக்டாக 2 இடத்துல வந்து தூத்துக்குடி முன்னாடி மதுரை முன்னாடி வந்து ஜம்முன்னு எழுப்பி விட்டுட்டாரு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோங்க. மீன்வேல் இந்த ஜேர்னியோட ஃபேர் என்னன்றது முக்கியமாக பார்த்துடணுங்க. நான் சென்னையிலேருந்து டில் த எண்டு திருச்செந்தூர் வரைக்கும் போகிறேன். எனக்கு சிங்கிள் ஸ்லீப்பருக்கு 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 400, 450, 500 இந்த ரேஞ்சிலே இருக்குது. இன்பிட்வீனில் இருக்க எந்த ஊர்லனாலுமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் சொல்லி எடுத்துக்கலாங்க. திருச்செந்தூர் வரைக்கும் வரவங்க ரெஸ்ட் ரூமோட ஒரு சூப்பரான பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா 200% இது கண்ணை மூடிட்டு ஒத்துக்கலாங்க. அந்தளவுக்கு ஜேர்னி கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் டைமை ரொம்ப நல்லா கீப்பப் பண்ணுறாங்க. அதுதாங்க ரொம்ப பெரிய விஷயம். தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே வண்டி போயிட்டுருக்குங்க. சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துருவோம். சென்னையில் நமக்கு 8:30க்கு கோயம்பேட்டில் வண்டி எடுக்கிறாங்க. திருச்செந்தூருக்கு ரீச் ஆகிறதும் 8:30 தாங்க. ஸோ 12 மணி நேரம் வாக்கில் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் ஸ்பீடு அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டி ஆன் டைமுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது தான் இந்த பேசஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை டிரைவர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து மைண்டில் பதிய வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பேசும்போதே அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பேசஞ்சர்ஸ் வந்து இந்த டைமுக்கு வண்டி இது போயிடும்ன்ற நம்பிக்கையில் தான் நம்ம புக் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாகவும் ஓட்டணும். அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாக ஆன் டைமுக்கு போய் நிப்பாட்டிடுவோம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு பேர் தாங்க முக்காணி ஜங்ஷன். இதில் லெஃப்ட் வண்டி திரும்பி போவோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன உடனே ஒரு பிரிட்ஜ் வருங்க, ஆத்தூர் பிரிட்ஜ். அதில் தான் தாமிரபரணி நதி ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த விஷுவலும் நான் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். ஸோ கரெக்டாக 8:30 மணிக்கெலாம் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 டிக்கெட் உள்ளே இருந்தாங்க திருச்செந்தூருக்கு மட்டுமே வரவங்க. ஸோ எல்லாருமே இறங்கிட்டாங்க. நம்ம இறங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயில் சுட்டரிக்குதுங்க. பட் ஆனால் ஆன் டைம் ரீச் ஆகிட்டோம். அண்ணே தேங்க்யூ ஸோ மச். ரைடு சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே 100, 110 அடிச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், இங்கே உட்காந்தானே பாதி ரைடு இங்கே தானே பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அதுவும் இல்லாமல் அங்கே இருந்த டிராஃபிக்கு சூப்பரான ரைடுங்க. நான் எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் டிலே ஆயிரும்னு நினச்சேன். கரெக்டாக ஆன் டைம் கூப்பிட்டு வந்துட்டீங்க. கம்ஃபர்ட் உள்ளே தூங்குறதுக்குமே சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஏசி கரெக்டாக இருந்துச்சுண்ணே. ஏசி ஃபஸ்ட்டு ஊரில் சென்னையில் கிளம்பையில் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தீங்க. அப்படியே தான் இருக்குமோ நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அது குறைச்சிட்டிங்க. செம்ம சப்போர்ட்டு. சூப்பராக சேர்ந்து சாங்ஸ்லாம் பாடிட்டு வைப் பண்ணிட்டு வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்.
நம்மளோட சென்னை திருச்செந்தூர் ஜேஜே யாத்ரா ட்ராவல்ஸில் இருந்த ஜேர்னி சூப்பராகவே அமைஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒளியோவை சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys.